இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 14ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலில் இந்த தளத்திற்கு நீங்கள் ஆதரவு வழங்கி வருகிறீர்கள், அதற்கு எனது நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய செய்திகளாக நாங்கள் இணைந்து கொள்வது தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகள் ஓரணியிலே செயற்படுவதற்காக ஒரே மேடையில் ஐக்கியமாகி இருப்பது தொடர்பிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதற்காக ஒரே மேடையில் அணி திரண்டிருக்கின்றன. இது பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்பை 6 கட்சிகளினதும் தலைவர்கள் நேற்று மதியம் கொழும்பு பாம்பலப்பட்டி ரேணுகா ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே ஒரே மேசையிலிருந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதூதீன் எம்பி, அமீர் அலி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபூப் ஹக்கீம், அதன் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசான் காரிய புரைம்பி, அத்தோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஜீவன் தொண்டமான் எம்பி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி, இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி மற்றும் அதன் உபதலைவர் சுரேந்திரன் குருசாமி ஆகியோர் ஒரே மேடையில் இருந்து இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இதனையொட்டி 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயல்பட பொதுத்தளத்தை உருவாக்க இணக்கம் என்ற தலைப்பிலே நேற்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இந்த சந்தித்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொது தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது 3 முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக புதிய அரசமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசிடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் புதிய அரசமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் 1 வருட காலத்துக்குள் நடத்தப்படும் என அரசு தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பொதுத்தளத்தின் ஊடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்தமையுடன் இந்த விடயங்களில் பொதுவான அணுகும் முறை ஒன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டணி உண்மையில் ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தாலும் கால தாமதம் கடந்து அது ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றாலும் அது தொடர்ச்சியாக இடம்பெற்றால் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே நேரத்திலே இந்த கூட்டணியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், காதர் மஸ்தான் மற்றும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இங்கே இணைந்து கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் எப்பொழுதும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கான கூட்டணியாக இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பது மிகவும் விசேடமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். தொடர்ந்து நாங்கள் செய்திகளை
இணைத்துக் கொள்ளலாம். நாமல் ராஜபக்ச தொடர்பிலே சிஐடியில் முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் திட்டமிட்ட வகையில் அவதூறு பரப்பப்படுவதாக சுட்டிக்காட்டி முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபடுத்தி அரசுக்கு சார்பான தரப்புகளும் மற்றும் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன என்றும் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச் செயல்களில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்ட தரப்பினரை இன்று ராஜபக்சக்களுக்கு சேறு பூச முயற்சிக்கின்றனர் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே பாதாள உலக குழுக்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதமும் இந்த நாட்டில் முழுமையாக அடக்கப்பட்டன. அதாவது பாதாள உலக குழுக்களும் விடுதலை புலிகளின் பயங்கரவாத அமைப்பும் இந்த நாட்டிலே முழுமையாக அடக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேசும் தற்போதைய அரசின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அண்மை காலமாக போதைப்பொருள் விவகாரங்களில் சிக்கியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது குறித்து அரசு பதில் கூற வேண்டும். முகநூல் போலி கணக்குகள் மூலமோ அல்லது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வேடிக்கை என்னவென்றால் இந்த விடயங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளை இன்றும் அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் அவர்கள் அரசியலுக்காக தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே ட்ரோனை பறக்கவிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே நேற்று அதாவது 13/7/2026 நேற்று மாலையில் அடையாளம் காணப்படாத ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ட்ரோனை அவதானிப்பதற்குள் அது அங்கிருந்து அகன்றதால் பெரும் பரபரப்பு நிலவி இருக்கின்றது. இந்த நேரம் இந்த ட்ரோனை இயக்கியவர்கள் தொடர்பில் கண்டறியுமாறு சிறைச்சாலை நிர்வாகத்தால் உடனடியாக யாழ்ப்பாணம் காவல்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சிறை பாதுகாப்பும் உசார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் பின்பு இடம்பெற்ற தேடுதலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ட்ரோன் அது என கண்டறியப்பட்டிருக்கின்றது. பாலங்களை கண்காணிக்க அனுமதி பெறப்பட்ட போதும் சிறைச்சாலையின் மேலால் இயக்கப்பட்டமைக்காக ட்ரோனை இயக்கியவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் உள்ள ஆண்கள் தொடர்பிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இலங்கையில் பெண்களை விட ஆண்களிடையே தான் HIV அபாயம் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது. ஆண்களிடையே பாதுகாப்பற்ற உறவுகள் அதிகரித்ததே இந்த அபாயம் வேகமாக அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை பொதுவாக படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் குறிப்பாக 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சமீபத்திய தரவுகளை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் ஆண்களிடையே அதிக எண்ணிக்கையிலான HIV தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களின் அதிக மக்கள் தொகை மற்றும் அடிக்கடி நிகழும் இடம்பெயர்வு ஆகியவை இதற்கு காரணங்கள் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. எனவே ஆண்களே அவதானமாக இருங்கள். ஒரு மாற்ற முடியாத ஒரு நோயாக இந்த நோய் இருக்கின்றது. எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள். அதாவது தமிழரசு கட்சியிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு செய்தியை பார்க்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என்று கோரி காங்கேசன்துறை தொகுதி கிளை உத்தியோகபூர்வமாக கோரிக்கை முன்வைத்திருக்கின்றது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையிலே கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் 2025 மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பலி வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கலின் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்புமனு படிவங்கள் பயன்படுத்தப்பட்டதுடன் சில வேட்பாளர்கள் ஏமாற்றப்பட்டதோடு போலி கையொப்பங்களும் இடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் பல முறை நேரிலும் எழுத்து மூலமாகவும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் எந்தவித விசாரணையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தமிழரசு கட்சி தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்திலே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரிலே ஒரு மக்களுக்கான ஒரு மோசடி நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரிலே தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கிறது. இந்த விடயத்திலே காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கையும் செய்திருக்கின்றது. அந்த திணைக்களத்தின் பெயரிலே போலி குறும் செய்திகளை அனுப்பி பொதுமக்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கி தரவுகளை திருடுகின்ற செயற்பாடு இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இருந்து வருவதாக தோன்றும் இந்த குறும் செய்திகளில் வீதி போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராத தொகையை ஒரு வாரத்திற்குள் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளில் உள்ள சந்தேகத்திற்கிடமான இணைய வடிவமைப்பு இணைப்புகள் மூலம் பொதுமக்களை மோசடிக்கு உள்ளாக்க முயற்சிப்பதாக தெரிய வந்திருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான எந்த ஒரு அறிவித்தலையும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுக்கவில்லை என்றும் இந்த செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPA செனவரத்ன தெரிவித்திருக்கின்றார். குறுஞ்செய்தியில் உள்ள இணைப்புகளை திறக்க வேண்டாம் என்றும் தனிப்பட்ட அல்லது வங்கி தரவுகளை வழங்க வேண்டாம் என்றும் இத்தகைய மோசடி செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருப்பின் உடனடியாக அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கு அறிவிக்குமாறும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். அதாவது இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் கடந்த காலங்களிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு இந்த நிறுவனத்தின் ஊடாக உங்களுக்கு பரிசு தொகை விழுந்திருக்கிறது, நீங்கள் இந்த பரிசு தொகையை பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்தளவு நிதியை செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பு செல்கின்றது. அவர்கள் அதை நம்பி பணத்தை வைப்பிலிட்ட பிறகு அந்த தொலைபேசி நிறுத்தப்படுகிறது. அவர்கள் சொல்கின்ற பொழுது மிக கவனமாக சொல்கின்றார்கள். அப்படி என்றால் தயவு செய்து இந்த விடயத்தை யாருக்கும் சொல்லிவிடாதீர்கள், இது உங்களுக்குள் மட்டும் இருக்கட்டும், எனவே தயவு செய்து இந்த விடயத்தை யாருக்கும் தெரிவித்து விடாதீர்கள் என்று. அவர்களும் ஏதோ தங்களுக்கு பரிசு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையிலே எங்கேயாவது சென்று தங்களது சொந்தங்களிடமோ எங்கேயாவது சென்று கடன்களை பட்டு அந்த காசுகளை அனுப்பி விடுகிறார்கள். அதன் பின்னர் அது இல்லாமலே போய்விடுகிறது. இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறை மோதலில் 150 கைதிகள் உட்பட பலரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறை மோதல் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் கைதிகள் உட்பட 150க்கும் மேற்பட்டோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்கு மூலங்களை பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறை கைதிகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நேற்று முதல் இணையவழியில் நடத்தப்படும் என்று சிறைச்சாலை திணைக்களம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறையில் முதலில் சுமார் 2400 கைதிகள் இருந்த நிலையில் சமீபத்திய மோதலை தொடர்ந்து ஏராளமான கைதிகள் இணைய சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி தற்போது சுமார் 600 கைதிகள் மட்டுமே அங்கு இருப்பதாகவும் அவர்களும் வரும் நாட்களில் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மீதமுள்ள கைதிகளை உறவினர்கள் சந்திக்கவும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை என்றும் திணைக்களம் கூறியிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கும் இடையே சமீபத்தில் நடந்த மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்ததுடன் சுமார் 100 பேர் வரை காயம் அடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த செய்தி நீர்கொழும்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தால் தற்போதைய அரசாங்க
தலைவர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெற்றாலும் திரைக்கு பின்னால் உள்ள உண்மையான முடிவுகளை கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் எடுக்கிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஒரு பௌத்த துறவியுடனான கலந்துரையாடலின் போதுதான் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றாராம். அங்கு இராணுவ தளபதி உட்பட உயர் பதவிகளுக்கான நியமனங்களுக்கு பின்னால் கர்தினாலை இருப்பதாக அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கின்றாராம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை அரசாங்க அதிகாரிகள் சென்று தமது வணக்கத்துக்குரிய, அதாவது நமது வணக்கத்துக்குரிய மகாநாயக்க தேர்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் வேலையை செய்வது கர்தினால் தான் என்று இராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் கர்தினாலை நியமிக்கின்றார் என்றும் அடுத்த இராணுவ தளபதி பெர்னாண்டோ வணக்கத்துக்குரியவராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி இருக்கின்றது. ஏன் இதற்குள் அவரை இழுக்கின்றார்கள் என்று உண்மையில் தெரியவில்லை. தொடர்ந்து அவதானித்தால் தெரியும். இதேவேளை நீர்கொழும்பு சிறையிலே நடைபெற்ற மற்றும் ஒரு விடயம் தொடர்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீர்கொழும்பு சிறையிலே, அதாவது ஒரு வைத்தியத்துறைக்கு தெரிவான மாணவி தொடர்பிலே நாங்கள் ஒரு விடயத்தை அவதானித்திருந்தோம். அதே போன்று ஒரு வைத்தியர் தொடர்பாகவும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திலே பலர் கொலை செய்யப்பட்டும் கடும் காயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த விடயங்கள் உண்மையிலே பெரும் சோகத்தை அந்த சமூகங்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்திலே கூரை மீது ஆர்ப்பாட்டம் செய்த பெண் கைதிகள் தொடர்பிலும் பல செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த செய்தியிலே சந்துனி தொடர்பிலே சமூக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருந்தது. அதனால் என்னவோ அந்த கூட்டத்தில் இருந்த வைத்தியர் பிரியாவையும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு விடயமும் இங்கே இருக்கிறது. அவரின் வாழ்க்கையும் சந்துனியைப் போலவே சூழ்ச்சிகளில் சிக்கி சிறை கம்பிக்குள் அகப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வைத்தியர் பிரியாவின் கதை தான் அது. டாக்டர் பிரியாவின் கதையாக பிரியா மருதாமனையில் வசித்து வந்தவர். அவரது குடும்பத்திலே 2வது பிள்ளை. தாயார் கொழும்பு மாநகர சபை துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிந்திருக்கின்றார். தந்தை மருதாமனையில் உள்ள வாகன இருக்கை உரை தைக்கும் கடைகளில் ஒரு கூலி வேலை செய்து வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் மருதானையில், அதாவது ஒரு சிறிய வீட்டின் ஒரே ஒரு அறையிலே தான் அவர்கள் அனைவரும் குடும்பமாக தங்கி வருகிறார்கள் என்றும், அது ஒரு தனித்துவமான பிணைப்பை கொண்ட குடும்பம் என்றும் பிரியாவின் அண்ணன் ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் குடும்பத்தை கவனிக்க தங்கை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறாள். பிரியாவின் முயற்சி தன் தங்கையை ஒரு விமான பணிப்பெண் ஆக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. பிரியா தனது வறுமையின் காரணமாகவே மிகவும் நன்றாக படித்திருக்கின்றார். மொரளை பகுதியில் ஒரு வீட்டை வாங்கி குடும்பத்தினருடன் அங்கே குடியேறியிருக்கிறார். அவரது அண்ணனும் பனிப்பிடிய பகுதியில் குடியேறியிருக்கிறார். இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிரியாவின் பெற்றோர் அவருக்கு நல்ல கல்வியை வழங்கியிருக்கிறார்கள் இல்லையா? வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்காக வழங்கக்கூடிய ஒரு மிக பெரும் சொத்தாக இருப்பது கல்விதான். அந்த கல்வி அவருக்கு கிடைத்திருக்கின்றது, சிறப்பாக கிடைத்திருக்கிறது. பிரியா எப்போதுமே சேரி பகுதியிலே தனது சகோதர சகோதரிகள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் வாழும் வாழ்க்கை குறித்து மிகுந்த விரக்தியில் இருப்பவராகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அங்கு பலர் அதாவது போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருந்திருக்கின்றார்கள். அதனால் வாழ்க்கையை அழிந்து போனவர்களாகவே அங்கே இருந்திருக்கிறார்கள். குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கின்றன. பிரியா பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு வைத்தியராக பணிபுரிந்து பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இடமாற்றத்தை பெற்று வந்திருக்கிறார். இதற்கிடையில் அவர் மருதானையில் ஒரு மருந்தகத்தை திறந்து தனது பகுதி மக்களுக்கு இலவசமாக மருந்துகளை வழங்க தொடங்கியிருக்கின்றார். அப்போது அவர் டாக்டர் பிரியா என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள்களுக்கு அடிமையான இளைஞர் யுவதிகளுக்கு அவர் சிகிச்சையும் அளித்திருக்கின்றார். ஒரு முகநூல் பக்கத்தை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று டிக்டாக் தளத்திலும் அவர் மிகவும் பிரபலமான மற்றும் விரும்பத்தக்க ஒரு கதாபாத்திரமாகவும் விளங்கியிருக்கிறார். இதற்கிடையிலே அவர் போதைப்பொருள் வியாபாரம் குறித்து இரகசியமாக போலீசாருக்கு தகவல் வழங்கி வந்திருக்கிறார். அந்த தகவல்களால் போதைப் பொருள் கடத்தல் வலை பின்னல் முற்றாக முடங்கியது. எப்படியோ இந்த விடயம் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. உண்மையும்
அதுதான் அவ்வாறு தான் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் பல மாற்றங்கள் நிகழ்கின்றது. அதாவது அதற்கு சொந்தம் அந்த விடயங்களை தெரிவிக்கின்றவர்களை இறுதியிலே கம்பி எண்ண வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு விடயம்தான் இங்கே நடைபெற்றிருக்கிறது. டாக்டர் பிரியாவின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க அவர்கள் தயங்கினர். ஏனெனில் சமூகத்தில் டாக்டர் பிரியாவுக்கு ஒரு பாரிய இடம் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு மாற்று திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். ஊழல் அதிகாரிகளுடன் இணைந்து இந்த சதியையும் அவர்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்டர் பிரியா அன்றைய தினம் வழமை போலவே மருந்தகத்தை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு வெளியே வரும்போது போலீசார் அங்கே வந்திருக்கின்றார்கள். மேடம், எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, நீங்கள் போதை மாத்திரை வியாபாரம் செய்வதாக, பாருங்கள் மேடம், உங்களது மருந்தகத்திற்கு போவோம் என்று கூறியிருக்கிறார்கள். டாக்டர் பிரியாவுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் அவர் அங்கு சென்று கதவை திறந்து போலீசார் டாக்டர் பிரியாவின் முன்னிலையிலேயே ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பிரியா இதில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவதிப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டாலும் டாக்டர் பிரியாவின் அந்த அநீதிக்கு எதிரான குரல் அடங்கவில்லை. அவர் சிறைக்குள் இருந்து கொண்டே டெங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கின்றார். சந்தினி மற்றும் டாக்டர் பிரியா ஆகிய இருவரின் கதைகளும் சமூகத்திற்கு ஒரு சிறந்த செய்தியை சொல்லியிருக்கின்றது. மதியை மறந்து எடுக்கும் ஒரே ஒரு தவறான முடிவால் முழு வாழ்க்கையுமே தலைகீழாக மாறியிருக்கிறது இந்த பெண்களுக்கு. அதாவது ஒருவர் வைத்தியராகுவதற்கு கல்வியிலே முயற்சித்திருக்கிறார், இன்னொருவர் வைத்தியராக இருந்திருக்கின்றார். இருவரும் வாழ்க்கையும் இன்று இந்த போதையால் கம்பிக்குள் முடங்கி இருக்கிறது. எனவே இவ்வாறான தவறுகளில் இருந்து ஒவ்வொருவரும் மீள்வதற்கு உங்களுடைய சிந்தனைகளை வகுக்க வேண்டும். நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை நேரமும் இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அன்புடன் சக்திவேல். நன்றி, வணக்கம்.